எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும். நல்லா சாப்பிட்டு, நல்ல நிம்மதியான வாழ்க்கை வாழ்றதுக்கு தான் நம்ம எல்லாருமே இருக்கோம். நம்மளுக்கு எல்லா முக்கியமோ, எது முக்கியமோ இல்லையோ, உணவு மிகப்பெரிய அளவுல முக்கியம். ஸோ உணவ பத்தி தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம மிகப்பெரிய அளவுல வந்து நம்ம சாப்பிடுற ஒவ்வொரு உணவுலயும் என்ன மாரி சத்துக்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம பருப்பு வகைகள்ல முதல் பகுதி போட்டிருக்கோம். கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். நீங்க போய் பாருங்க. இது வந்து 2ஆம் பகுதி. இந்த இந்த வகையில நம்ம பார்க்க போறது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து 4 பருப்பு வகைகள் பார்க்க போறோம். அத நல்லா சாப்பிட்டுட்டு நல்லபடியா நிம்மதியா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியோட முக்கிய நோக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மக்களே. அப்பதான் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே எல்லாமே தெரியும். கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அந்த வகையில பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பாகம் 2ல நம்ம பார்க்க போற பருப்பு வகைகள்லாம் கொள்ளு பருப்பு, கொண்டக்கடலை, சோயா பீன்ஸ், வேர்க்கடலை இந்த 4 பேர்த்த தான் பார்க்க போறோம். இந்த 4 பேர்த்துல பார்த்தீங்க அப்படின்னா, பருப்புகளின் அரசன் வந்து கொள்ளு தான். ஸோ பருப்புகளின் அரசன் பொறுத்த அளவுக்கு வாரம் ஒரு முறை அவரை சேர்த்துக்கலாம். அவரோட பயன்பாடு பார்த்தீங்கன்னா, சட்னி, ரசம், துவையல், பொடி, பிஸ்கெட், சூப் இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு எப்படி அடாப்டடா இருக்கோ அந்த மாதிரி வந்து நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கணும். வாரம் ஒரு முறை வந்து கண்டிப்பா கொள்ளு யூஸ் பண்ணணும். கொள்ளுல மிகப்பெரிய அளவுல சத்துக்கள் இருக்கு. பின்வருவனவற்றுள் இருக்கு. அதை நம்ம பார்க்கலாம். அடுத்து கொண்டக்கடலை. கொண்டக்கடலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, பருப்புகளின் காவலன்னு சொல்லலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு பருப்புகள்ல இருக்கிற மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு சத்தான பொருள் வந்து கொண்டைக்கடலை. ஸோ கொண்டைக்கடலை வந்து ஒரு நாளைக்கு 10% வந்து எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணலாம். 100 கிராம் யூஸ் பண்ற இடத்துல 10 கிராம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணி மிகப்பெரிய அளவுல வந்து நம்ம சத்துக்களை ஏத்திக்கலாம். அது பார்த்தீங்கன்னா சாலட்டா பண்ணலாம், மசாலா, குழம்பு, சாட் வடை அந்த மாதிரி பண்ணலாம். இல்ல வாரம் ஒரு முறை வந்து இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கோட ஹெல்த்க்கெல்லாம் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பருப்புகளின் புரத வீரன் சோயாபீன். சோயாபீன்ஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பல வகையில இந்த இந்த பொருள் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு எப்படி சொல்றது? ஒரு பால் பொருளா வந்து மிகப்பெரிய அளவுல வந்து மாற்று பொருளா பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனா இதுல வந்து எனக்கு தெரிஞ்சு இது இவங்க ரொம்ப புரோட்டீன் அதிகம். புரோட்டீன பொறுத்தளவுக்கு இவங்கள்ட்ட ரொம்ப அதிகம் இல்ல. ஒரு மனுஷனுக்கு தேவையான 65% வந்து 100 கிராம் சோயா பீன்ஸ்ல கிடைச்சிரும். சோயா பீன்ஸ் அந்த அளவுக்கு 100 கிராம் சாப்பிட முடியாது. இருந்தாலும் அத வந்து நம்ம எல்லா இதுலயும் யூஸ் பண்றோம். எப்படின்னா, இப்போ நம்ம இட்லி சுடுறதுலாம் சோயா பீன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாரி சோயா பீன்ஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல ஒரு பலன் இருக்கு. அத ஒரு நாளைக்கு 10% யூஸ் பண்ணுங்க. கிரேவி, மசாலா, பிரியாணி கூட்டு இந்த மாரிலாம் வந்து அத செஞ்சு சாப்பிடலாம். நல்லா தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, பருப்புகளின் சக்தி வீரன் வந்து வேர்க்கடலை சொல்லலாம். வேர்க்கடலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கங்க, நம்ம பஸ் ஸ்டாண்டு போற இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம பேருந்து நிலையங்கள்ல நெறைய பார்த்துருப்போம். இந்த மாரி வந்து வேர்க்கடலை கல்லக்கூட தான் வித்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து கடலையில மிகப்பெரிய அளவுல வந்து நிலக்கடலையில வந்து நல்ல சத்துக்கள் இருக்கு. அத ஒரு நாளைக்கு 10% வந்து கண்டிப்பா சேர்த்திக்கலாம். ஏன்னா, இந்த பருப்பு வகைகள்ல சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு தேவையான சத்துக்கள் வந்து ஒரு சில சத்துக்கள் வந்து ஆ எப்படி கிடைக்கும்னா 90% கிடைச்சிரும். அந்த போலேட் மாரி ஃபோலிக் ஆசிட்லாம் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து போலேட், விட்டமின் பி9லாம் கிடைச்சிரும். ஸோ அதனால வந்து இது சட்னி, குழம்பு, மசாலா, பிஸ்கெட், கிச்சடி, அடை, சாலட் அப்படிங்கிற மாரி வேர்க்கடையில நெறைய டிஷ்ஷஸ் இருக்கு மக்களே. ஸோ நீங்க வந்து கண்டிப்பா ஏன்னா ஆன்லைன்ல டிஷ்ஷஸ்ன்னு போட்டா வராமையா இருக்கு. அத்தன டிஷ்ஷஸ் இருக்கு. நானே அத பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அதனால வந்து அது மிகப்பெரிய அளவுல வந்து வேர்க்கடலைய வந்து உணவுல சேர்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு எல்லா வகையான சத்துக்களும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு மனுஷனுக்கு 70 கிலோ மனுஷன் இருக்கிறான்னா, அந்த மனுஷனுக்கு வந்து 100 கிராம்ல எவ்வளோ சத்து கிடைக்கும்? இந்த 4 பேர்த்துல அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அந்த வகையில நம்ம வந்து கலோரிஸ் பார்க்கலாம். கலோரிஸ் பொறுத்த அளவுக்கு உடல் இயக்கங்களுக்கு மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு மின்சாரம் மாரி. ஸோ மின்சாரம் இருந்தா தான் மிகப்பெரிய அளவுல வந்து ஆ சார்ஜஸ் ஏறும். எப்படி சொல்றதுன்னா, ஒரு ஒரு மொபைல் இருக்கு, ஒரு ஈவி ஸ்கூட்டர் இருக்கு, சம்திங் நம்ம ஒரு ஃபேனே போடுறோம். இப்ப ஃபேன் இல்லாம யாராலயும் இருக்க முடியல. மின்சாரம் எவ்வளோ முக்கியமோ, அதே மாரி கலோரிஸும், கார்போஹைட்ரேட்டும் அவ்வளோ முக்கியம். ஸோ, இதில பார்த்தீங்கன்னா, கலோரிஸ் வந்து ஓரளவுக்கு எல்லாத்துலயும் இருக்காங்க. வேர்க்கடலைல கொஞ்சம் அதிகமா இருக்காங்க. யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. அடுத்து கார்போஹைட்ரேட் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, மினிமம் இருக்கிறாங்க. கார்போஹைட்ரேட்லாம் பொறுத்தளவுக்கு நம்ம உடல் இயக்கங்களுக்கு மிகப்பெரிய அளவுல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது வந்து கார்போஹைட்ரேட் தான். ஸோ, கார்போஹைட்ரேட்ட நம்ம இனிமே ஸ்கிப் பண்ணக்கூடாது. பட் ஆனா, அத வந்து நம்மளுக்கு அரிசியிலேயே நெறைய கிடைச்சிரும். இதனால வந்து நம்மளுக்கு தேவையான சத்துக்கள் வந்து அரிசி தான் முதன்மை பொருளா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப நெனச்சு பாருங்க, அதிலேயே கிடைச்சிரும். அந்த அளவுக்கு வந்து அரிசியில வந்து கார்போஹைட்ரேட்டும், கலோரிஸும் இருக்கு. இது வந்து மூளைக்கு வந்து ஒரு முக்கிய எரிபொருளுங்க. குளுக்கோஸ் இவங்க தான் குடுக்குறாங்க. ஸோ, அதனால வந்து இவங்கள நம்ம வந்து பார்த்துக்கணும். புரதத்துக்கு நல்லா ஒரு புரதம்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, புரதம் பொறுத்த அளவுக்கு இங்கெல்லாம் கொஞ்சம் அதிகமா தான் இருக்காங்க. சோயா பீன்ஸ்ல நான் சொன்ன மாரி 56 டூ 84 கிராம் தான் தேவை. பட் ஆனா 36 கிராம் இவரே குடுத்துருவாங்க. ஸோ, அந்த அளவுக்கு வந்து சோயா பீன்ஸ்ல நல்ல ஒரு புரோட்டீன் இருக்கு. கொள்ளுலயும் இருக்கு. கொண்டைக்கடலைல கொஞ்சம் இருக்கு. ஸோ, வேர்க்கடலைல 25% கிராம் இருக்கு. 25.8 கிராம் இருக்கு. ஸோ, அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு 40 டூ 45% வந்து ஆக்குபை ஆகும் ஒரு மனிதனுக்கும். அப்புறம் கொழுப்பு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, நல்ல கொழுப்புன்னு இருக்கு. ஸோ, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 80 கிராம் தேவை. 80 கிராம்ல பார்த்தீங்க அப்படின்னா
கிட்டத்தட்ட 60% 80 கிராம்ல 60% பார்த்தீங்க அப்படின்னா வேர்க்கடலையில இருக்கு. அதனால தான் வேர்க்கடலை சேர்த்து சொல்றேன். ஏன்னா, கொழுப்புங்கிறது நம்மளோட எப்படி சொல்றது? முன்னாடி சொன்ன மாரி தான் ஆற்றுப்படுக்கையில இருக்க மணல் மாரி, நல்ல சத்துக்கள எப்படி மணல் வந்து உழுந்து விழு பனைமரம் மாரி எடுத்துக்கலாம். பனைமரம் மாரி மிகப்பெரிய அளவுல வந்து நல்ல சத்துக்கள உரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து நார்ச்சத்து பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு ஃபைபர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபைபர் இல்லன்னா நம்மளோட உடல் இயக்கங்கள், குடல் இயக்கங்கள் வந்து மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்படும். ஸோ டைஜஸ்ட் அதாவது செரிமான உறுப்புகளுக்கு மிகப்பெரிய அளவுல உறுதுணையா இருக்குது நார்ச்சத்து தான். ஸோ எந்த ஒரு இடத்துலயும் தண்ணி குடிக்கணும், நார்ச்சத்து எடுத்துக்கணும் அப்படின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, சாப்பிடுறது உள்ள இருக்கக்கூடாதுங்க, வெளிய வந்துரணும். ஸோ அதுக்காக தான் நார்ச்சத்து மிகப்பெரிய அளவுல வந்து எல்லாத்துக்கும் முதன்மையா இருக்கு. ஸோ கண்டிப்பா அத யூஸ் பண்ணிக்கங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கால்சியம். கால்சியம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கால்சியம் வந்து நம்மளுக்கு அ 1000 மில்லிகிராம் தேவை ஒரு மனிதனுக்கு. 70 அதாவது அந்த இதை கூறிக்கிட்டு இருக்கிற 70 கிராம் 70 கிலோ இருக்கிற ஒரு ஆளுக்கு 1000 மில்லிகிராம் தேவை. ஸோ இதில பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல மில்லிகிராம்ஸ் இருக்கு. அ ஆனா ஓரளவுக்கு ஒரு 20% 25%லாம் இருக்கு. ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. அடுத்து அயர்ன் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப தேவை மக்களே. இரும்பு சத்தெல்லாம் நெறையா பெண்களுக்கு இல்ல. ஸோ இரும்பு சத்து பொறுத்தளவுக்கு பருப்புகள்ல கொஞ்சம் இருக்கு. கண்டிப்பா பருப்புகள் நெறையா இருக்கு. பருப்புகள்ல சாப்பிடுங்க. சோயா பீன்ஸ்ல பாருங்க எவ்வளோ இருக்குன்னு. ஸோ சோயா பீன்ஸ்லாம் வாரத்துக்கு ஒரு தடவ ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இரும்பு சத்துலாம் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ, அதனால வந்து இரும்பு சத்துலாம் ரெகுலரா எடுக்க வேண்டியதில்ல. நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமா எடுத்தாலும் அடுத்த நாள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க. இவங்கலாம் ஸ்டோர் பண்ணி தான் போறவைங்க. அதனால பிரச்சனை இல்ல. மேக்னீசியம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு நல்ல சரிவர அ இருக்கு. எனக்கு தெரிஞ்சு 10% 15% சாரி நான் 25%க்கு மேல எல்லாத்துலயும் இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, கொள்ளுலாம் பார்த்தீங்க அப்டின்னா 75% இருக்கு. ஸோ, அதனால வந்து கண்டிப்பா வந்து மேக்னீசியம் யூஸ் பண்ணுங்க. மேக்னீசியம் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு உடல் இயக்கங்களுக்கு ரொம்ப தேவையான ஒரு பொருள் தான். மேக்னீசியம் பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு என்னென்ன பயன்கள் தரணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். மேக்னீசியம் பொறுத்தளவுக்கு உணவிலிருந்து சக்தி உருவாக்க உதவும், உடல் சோர்வை குறைக்கும், தசைப்பிடிப்பை குறைக்கும், தசைகள் சரியாக வேலை செய்ய உதவும், நரம்பு செல்கள் சரியாக செல்ல உதவும், ஸ்ட்ரெஸ் மற்றும் ஆனைசக்தியை குறைக்க உதவும், இதய துடிப்பு சீராக வைத்திருக்கும், பிளட் பிரஷர் கட்டுப்பாட்டுக்கு உதவும், கால்சியம் உடலில் சரியாக பயன்படுத்த உதவும், எலும்பு வலுவாக வைத்திருக்கும். இந்த மாதிரி நிறையா வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ மேக்னீசியம் யூஸ் பண்ணிக்கங்க. அடுத்து பாஸ்பரஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துலேயும் கொஞ்சம் எபோவாக இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு சோயா பீன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 100 கிராம் சோயா பீன்ஸ்லாம் ஒரு நாளைக்கு தேவையான அனைத்து கால்சியம் வந்து கிடைக்குது. இது பாஸ்பரஸ் கிடைக்குது. ஸோ பாஸ்பரஸ் மிகப்பெரிய அளவில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சோயா பீன்ஸ் யூஸ் பண்ணலாம். அதுக்குன்னு சோயா பீன்ஸாக யூஸ் பண்ணக்கூடாது. சம்திங் அது வந்து நம்ம எப்பயுமே சமச்சீர் உணவுங்கிறது மிகப்பெரிய அளவில் வந்து தேவைப்படுது. அதை கண்டிப்பாக நான் வந்து இந்த செஷன் முடியிறப்ப இந்த செஷன் இல்லை, இந்த ஹெல்த் டிப்ஸ் எல்லாம் முடியிறப்ப கண்டிப்பாக கடைசி நாள் வந்து கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ அதுதான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து பொட்டாசியம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து பொட்டாசியம் வந்து நம்மளோட தசைகள் பயங்கரமா வந்து நம்மள உடல் இயக்கங்களுக்கு வந்து பொட்டாசியம் மிகப்பெரிய அளவு உதவியா இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சதுல 20% எபோவ் எல்லாருமே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, சோயா பீன்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, பாதிக்கு பாதி 50% இருக்கிறாங்க. ஸோ யுட்டிலைஸ் பண்ணிக்கங்க. யுட்டிலைஸ் பண்ணீங்கன்னா மட்டும் தான் மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு மாற்றம் கிடைக்கும். கண்டிப்பா வந்து இத நீங்க பயன்படுத்திக்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, சோடியம்ங்கிறது பருப்பு வகைகள் இல்ல. துத்தநாகம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கொள்ளுல கொஞ்சம் கம்மியா இருக்கு. மத்ததுலலாம் பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல ஒரு 30-35% எபோவ் இருக்கு. ஸோ அதனால வந்து துத்தநாகம் பொறுத்தளவுக்கு நீங்க ஜிங்க் வந்து எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணுங்க மக்களே. ஏன்னா ஜிங்க்கோட வேலை வந்து ஜிங்க் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு மாற்றத்த குடுக்கறதுக்கு ஜிங்க் வந்து ரொம்ப தேவைப்படுது. ஸோ, அதனால வந்து துத்தநாகம் எந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு வந்து ஏன்னா துத்தநாகம் பொறுத்தளவுக்கு ரொம்ப கம்மியான இடத்துல தான் இருக்கு. ஸோ, ரொம்ப கம்மியான இதில தான் இருக்கு. ஸோ, அத வந்து நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நான் மேக்னீஷ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, பருப்பு வகைகள்ல கொஞ்சம் இல்ல. ஸோ பருப்பு வகைகள்ல வந்து ரொம்ப ரொம்ப குறைவா, மிக குறைவா இருக்கு. செலினியம், செம்பு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, பருப்பு வகைகள் இல்ல அப்படிங்கிறத வந்து இது வந்து எடுத்துக்காட்டுது. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா, சாப்பிட வேணாம்னு சொல்லல. பட் ஆனா இவைகளிலும் ரொம்ப குறைவா இருக்கும். ஸோ கண்டிப்பா வந்து 1%னாலும் கண்டிப்பா நம்மளுக்கு உடம்புக்கு தேவை தான் சாப்பிடுங்க. ஏன்னா இத சாப்பிடாம கண்டிப்பா சாப்பிட்டு தான் ஆகணும். அந்த மாரி அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, வைட்டமின் பி குரூப்ஸ் பார்க்கலாம். வைட்டமின் பி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 6 வகையான பில வந்து 6 வகை பி1, பி2, பி3, பி6, பி9, பி12 அப்படிங்கிற மாதிரி 6 சத்துக்கள் இருக்கு. அந்த 6 சத்துக்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா, பி1 தைமன் அது பார்த்தீங்கன்னா நம்ம சோயா பீன்ஸ்ல மட்டும் தான் இருக்கு. கொஞ்சமா அதாவது பார்த்தீங்க அப்படின்னா 80% வந்து சோயா பீன்ஸ்ல இருக்கு. ஸோ அதனால வந்து சோயா பீன்ஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வைட்டமின் பி2, பி3, பி6, பி12 எல்லாம் எந்த ஒரு இந்த மாதிரி சத்துக்கள்லாம் இதில் கொஞ்சம் குறைவா மிக மிக குறைவா இருக்கு. இது இதில் இல்லை. அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் தான் முன்னாடியே சொன்ன மாதிரி போலட் பொறுத்தளவுக்கு பி9 பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்கு. ஏன்னா போலட் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 450 கிராம் மில்லிகிராம் தான் நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ இந்த மில்லிகிராமில் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொண்டக்கடலையில் அவ்வளோ போலட் இருக்குது மக்களே. எனக்கு தெரிஞ்சு ஆஹ், பெண்கள் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து இந்த போலட்டை யூஸ் பண்ணணும். எனக்கு அதை நான் என்னோட பர்சனலாகவே நான் சொல்கிறேன். மிகப்பெரிய அளவில் வந்து கொண்டக்கடலையில் இருக்குது, நீங்கள் சாப்பிடுங்க. அதே மாதிரி வேர்க்கடலையில் நல்லா இருக்குது, சோயாபீன்ஸ்லேயும் இருக்குது.
ஸோ அதனால கொண்டைக்கடலை நல்லா சாப்பிட்டுட்டு மிகப்பெரிய அளவில் ஹெல்த்தியாக இருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏ, சி, டி, இ, கே, ஒமேகா 3 அமிலம்லாம் இருக்குது. ஸோ இதில் 6 வகையில் பார்த்தீங்க அப்படின்னா வேர்க்கடலையில் மட்டும்தான் வைட்டமின் இ இருக்குது. வைட்டமின் இ பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மிகப்பெரிய அளவில் உதவியாக இருக்கும் மக்களே. ஏன்னா வைட்டமின் டி பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு சூரியன்லேருந்து மிகப்பெரிய அளவில் கிடச்சிரும். இந்த எனக்கு தெரிஞ்சு இந்த வெளியவே போகாமல் சில இதெல்லாம் ஆஃபீஸில் இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் வெயிலே பார்த்துருக்க மாட்டாங்க மக்களே. வெயிலில் வந்து வைட்டமின் டி கிடைக்கும், அதனால் பிரச்சனை இல்லை அப்படின்னாலும் 15 மினிட் டு 25 மினிட்ஸ், ஏன் 45 மினிட்ஸ் இருந்தால் தான் அந்த வந்து, ஏன்னா அவங்க சரிவர இயங்குறதுக்கே 30% ஆஃப் இது வேணுமாமா. அப்போ வந்து 15 பாஞ்சு நிமிஷத்தில் எல்லாமே கிடச்சிரும்னு நினச்சி 5 நிமிஷம் நின்னாலும் அது உற்பத்தி ஆகிறதுக்கே 7 நிமிஷம் 8 நிமிஷம் ஆகும் மக்களே. ஸோ அதனால் வந்து நம்ம உடனே வெயிலில் போயிட்டு வெளியே வந்துடும், அதெல்லாம் வந்து இதில் பிரச்சனை இல்லை. வைட்டமின் டி அந்த அளவுக்கு முக்கியம். வைட்டமின் டி பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சத்துக்களை உரியறதுக்கும், எலும்புகள் நல்லா வலுவாக இருக்கிறதுக்கும், உடல் தசை இதெல்லாமே சரியா, ஏன் இதயத்துக்கு கூட வந்து இதய செயல்பாடு நல்லா இருக்கும், மனநிலை சீராக வச்சுக்க உதவும் மக்களே. ஸோ அதனால வந்து இதை கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. வைட்டமின் டிலாம் ரொம்ப 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 முக்கியம். அதை வந்து நீங்க கண்டிப்பா பயன்படுத்துவீங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. நம்ம காணொலியில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற மக்களே. ஏன்னா நம்ம வந்து எனக்கு தெரிஞ்ச டேட்டாஸ் வந்து நான் ஒருத்தருக்கு சொல்லணும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய அளவில் ஒரு ஆசையாக இருந்துச்சு. அதுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் நல்லா உதவியாக இருக்குது. ஸோ யூடியூப்ல எல்லாமே தெரிஞ்சுக்குங்க. எனக்கு தெரிஞ்சு இது வெற்றியோ தோல்வியோ மற்றதெல்லாம் மக்களுக்கு சொல்லிட்டோம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு ஆத்ம திருப்தி இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி மிகப்பெரிய அளவில் உதவி. நன்றி, வணக்கம்.